இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். ரீனா ஹாஸ்பிடலுக்கு வந்ததும் அர்ஜுன் ரீனா கிட்ட பேச வர, ரீனா அர்ஜுனை பார்த்துட்டும் கண்டுக்காம போறா. அப்ப தேஜு நவீன் கிட்ட ரீனாவுக்கு இது தேவைதான், அவளை யார் ஆர்கே சார் கிட்ட போய் பேச சொன்னான்னு சொல்ல, அதுக்கு நவீன் அவ ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டா, அதை போய் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்ல, அப்ப குணா ரீனா சொன்னது மட்டும் கரெக்டா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும்னு சொன்னதும் தேஜு கடுப்பாகி என்ன வேற லெவல்ல இருக்கும், மத்தவங்க எல்லாம் எதுக்கு புடுங்குறதுக்கா இருக்காங்கன்னு சொல்லும் போது ரீனா உள்ள வர்றா. ரீனாவை பார்த்ததுமே நவீனும் குணாவும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆனா தேஜு மட்டும் திட்டிக்கிட்டே இருக்க நவீன் ரீனாவையே பார்க்கவும், தேஜுவும் திரும்பி பார்க்கும்போது ரீனா நிக்கிறா. உடனே தேஜு சமாளிக்கிறதுக்காக நவீன் கிட்ட ரதி மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கிளம்ப, குணாவும் நைஸா அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ரீனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ராக்கி வந்து ரீனா கிட்ட சாரி கேட்டுட்டு ஆர்கே சார் கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்ல ரீனா ஷாக் ஆகுறா. அப்ப ராக்கி இங்க இருக்க எல்லாரும் என்னை விட பெட்டரா இருக்காங்க, நானும் அவங்கள மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் முடியும்னு சொல்லிட்டு நான் போய் ரதி மேம் கிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்ல, ரீனா ராக்கி கையை பிடிச்சு வேணாம், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடந்திருக்கு விடுன்னு சொல்லிடுறா. அப்புறம் அர்ஜுனை தப்பா நினைச்சிட்டேமேனு அர்ஜுன் கிட்ட சாரி கேட்க தேடுனா அர்ஜுன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அப்போ கிஷோர் ரீனாவை கூப்பிட்டு உனக்கு ஒரு சூப்பர் வீடு கிடைச்சிருக்கு, நீ ரொம்ப லக்கின்னு சொல்ல, ஏன்னா நீங்க வேற என்னால அதிக வாடகைலாம் கொடுக்க முடியாதுன்னு ரீனா சொன்னதும், அதனாலதான் நீ லக்கி, வீட்டு ஓனர் வயசானவங்க, மகன் பேரன் பேத்தி யாருமே இல்ல, ஆனா பிபி சுகர் எல்லாம் எக்குத்தப்பா இருக்கு, அதனால டைமுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து ஊசி போட்டா போதும், 7000 ரூபாய் வாடகைக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் ரீனா ஹாப்பி ஆயிடுறா. அப்ப கிஷோர் இதுக்கே ஹாப்பியானா இப்படி, உனக்கு அந்த வீட்ல வேற லெவல் சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா குணா ரவி அனிதா 3 பேரும் ஒரு கேஸ பார்க்க போறாங்க. அப்ப அனிதா கேஸ பத்தி சொல்லிட்டு வர குணா அனிதாவை பார்த்து ரசிக்கிறான். அப்ப ரவி நடுவுல வர குணா ரவி கிட்ட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னதும் ரவி உடனே நான் வேணா போயிட்டுமான்னு கேட்டதும் குணா வேகமா தலையாட்ட அது மட்டும் முடியாது மூடிட்டு வான்னு ரவி சொல்றான். அப்புறம் பேஷண்ட் கிட்ட அவங்களோட கண்டிஷனை ரவியும் அனிதாவும் சொல்லிட்டு குணா கிட்ட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் குணா வெளியே வந்ததும் ரவியை கலட்டி விட்டு அனிதாவை பார்த்து ஒரு ரொமான்டிக் லுக் விடுவான். இத பார்த்ததும் அனிதா ஆளவர்ரா சாமின்னு ஓடி போயிடுறா. அங்க கட் பண்ணா ஆர்கே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ரதி வந்து உங்க சிடி ரிப்போர்ட் பார்க்கும்போது பிளட் ஃப்ளோ இர்ரெகுலரா இருக்கு, உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்ல ஆர்கேவும் ஓகே சொல்றாரு. அப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு ரதி வந்து ஆர்கே கிட்ட உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்ல ஆர்கே என்ன ஸ்டேஜ்னு கேக்குறாரு. ரதியுமே 4வது ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ரதி பேசுறத பார்த்த உடனே இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம்னு ஆர்கேக்கு தெரியுது. சரி அடுத்து என்ன நடக்கும்னு ஆர்கே கேட்க, ஃபர்ஸ்ட் உங்களோட மெமரிஸ் தான் அஃபெக்ட் ஆகும், ஆனா நம்ம இப்பவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு ரதி சொல்ல, அதுக்கு ஆர்கே வேணாம்மா, என் மனைவியும் என் கூட இல்ல, என் பையனும் என் கூட பேசுறதே இல்ல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ரதியும் ஆர்கே மனசை மாத்த ட்ரை பண்ணாலும் அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ராக்கி கிட்ட நன்றி சொன்னேன்னு சொல்லிரு, அவன் சொல்லலைன்னா இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னதும் ரதி ஷாக்காகி ரீனாவை திட்டுனது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. அப்போ ஆர்கே அர்ஜுன் கிட்ட இத பத்தி பேசாத, நான் பேசிக்கிறேன்னு சொல்ல ரதியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா அர்ஜுன் கேண்டீன்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க ரீனா வந்து அர்ஜுன் கிட்ட சாரி கேட்டுட்டு நீங்க சொல்லலன்னு சொல்லிருக்கலாம்னு சொல்ல, நீங்களே கோவத்துல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன், ஆனா அதுக்குள்ள உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னு அர்ஜுன் சொல்றான். ரீனாவும் உங்ககிட்ட சாரி சொல்ல நான் எங்கெல்லாம் தேடுனேன் தெரியுமான்னு சொன்னதும் அப்ப சாரி கேளுங்கன்னு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ரீனாவும் சாரி சொல்லிட்டு எனக்கு உங்களை டிராப் பண்ணிட்டு போக ஓகே தான் சொல்ல அர்ஜுனும் ஓகே சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.